தன் உயிரை கொடுத்து மொத்த உயிரையும் காத்ததால் எப்படியும் மீண்டு வருவாள் என சொந்தங்கள் தட்டி எழுப்பும் சோக காட்சிகள்தான் இவை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த 60 செவ்வாடை பக்தர்கள் ஆதிபராசக்திக்கு மாலை அணிந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு பேருந்தில் புறப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த 30 வெட்டி அருகே சாலை ஓரம் டீ அருந்துவதற்காக பேருந்து நிறுத்தப்பட்டது. சாலை ஓரம் உள்ள மின்கம்பி பேருந்தின் மேற்கூரை மீது உரசியதால் பேருந்து முழுவதும் மின்சாரம் பாய்ந்துள்ளது. அனைவரும் இருக்கையில் அமர்ந்திருந்த நிலையில் பேருந்தில் இருந்து கீழே இறங்குவதற்காக முதல் ஆளாக கம்பியை பிடித்த அகல்யா என்ற 20 வயது இளம் பெண்ணை மின்சாரம் தாக்கியது. கம்பியில் கை வைக்காதீர்கள் என்று கூச்சலிட்டபடியே கீழே சாய்ந்தார். இதையடுத்து உஷாரான மற்ற பயணிகள் சீட்டை விட்டு நகராமல் அமர்ந்து கொள்ள பேருந்து நகர்த்தி நிறுத்தப்பட்டதால் பேருந்தில் இருந்த மற்ற பயணிகள் உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. தங்களை காப்பாற்றிவிட்டு மூர்ச்சையாகி கிடந்த அகல்யாவை தூக்கிக் கொண்டு ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். எப்படியும் மீண்டு வருவாள் என்று அழுது கூச்சலிட்டு எழுப்பி பார்த்தும் அவர் கண் விழிக்கவில்லை. அகல்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே பலியாகிவிட்டதாக தெரிவித்தனர். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தின் கூரை உரசும் அளவுக்கு தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பியை மின்வாரிய ஊழியர்கள் சரி செய்தனர். மாதந்தோறும் பராமரிப்பு பணிகளுக்காக 8 மணி நேர மின்சாரத்தை நிறுத்தும் மின்வாரிய அதிகாரிகள் இதுபோன்று சாலை ஓரம் பேருந்து நிற்கும் இடங்களில் தாழ்வாக கிடக்கின்ற மின்கம்பிகளை சரி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் மார்டின் மற்றும் வேல்ராஜ்.